ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெத் விஸ்பரர் அப்படிங்கிற ஒரு தாய்லாந்து ஹாரர் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் 1972 தாய்லாண்டில் ஒரு கிராமத்தில் காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து காலையில் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க என்ன பேசிகிட்டே வராங்க அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு தக்காளி விளைச்சல்னால நிறைய லாபம் வந்திருக்கு. இந்த விளைச்சல் மூலிமா வந்த பணத்தை வச்சு நம்மளுடைய பொண்ணுக்கு வந்து வைத்தியம் பார்க்கலாம். ஆனால் என்ன தான் வைத்தியம் பார்த்தாலும் அவளுக்கு வந்து இந்த உடம்பு என்ன தான் பிரச்சனைனே தெரியல. அவள் திடீர்னு பேய் மாதிரி நைட்டு ஏஞ்சி உட்காந்துக்கிறா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே வரும்போது திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து ஒரு சத்தம் வருது. அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான். அவங்க பொண்ணு குரலை கேட்டு இவங்க 2 பேரும் அடித்து பிடிச்சி ஓடி வீட்டுக்கு போய் கதவை திறந்து பார்த்தா அவங்க பொண்ணு வந்து ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வயிற்றுக்குள்ளலாம் வீங்கி உப்புற மாதிரி இருக்குது. அவங்க தொண்டையும் உப்புற மாதிரி இருக்குது. கடைசியில் அவங்க வந்து நிறையா ப்ளட்டு லீக் ஆகிட்டே இருக்குது. உடம்புல இருந்து லீக் ஆகி அப்படியே அவங்க வந்து இறந்துடுறாங்க. அப்படியே இவங்க வந்து கத்தி அழுதுட்டுருக்கும் போது அந்த சீனை கட் பண்ணி நம்மளுடைய படத்தோட ஹீரோன்ற அவங்களுடைய ஃபேமிலிஸை வந்து காட்ட போகிறாங்க. ஒரு வீட்டை வந்து மலைக்கு நடுவில் காடுக்கும் நடுவில் வந்து ஒரு வீடை மாதிரி காட்டுறாங்க. அதுதான் நம்மளுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் அவங்களுடைய வீடு வந்து அவங்களுடைய ஃபேமிலியோட வீடும் அதே தான். ஸோ அங்கே வந்து நம்மளுடைய ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. அவங்க தூக்கத்தில் இருக்காங்க. 6 மணி ஆனதும் தெரிஞ்சும் அவங்க தூங்குறாங்க. ஆனால் அவங்களால எதுவும் தூங்க முடியல. ஏன்னா வந்து வெயிலோட வெளிச்சம் வந்து கண்ணில் படுது. திடீர்னு ஏஞ்சி ஓடுறாங்க. என்னென்னா அவங்க வந்து நேற்று ஒரு பூச்செடி வாங்கியிருப்பாங்க போல், அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. ஏன்னா அவங்க டைம் ஆகிடுச்சு. அவங்க அம்மா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல வேளை அப்பா இன்னும் வரலை, ஸோ அதனால் நீ தப்பிச்ச, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது பின்னாடி அவங்க தங்கச்சி வந்து வராங்க. நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க அக்கா. ஸோ இவங்க ஃபேமிலி எப்படி அப்படின்னா, அப்பா அம்மா, ஸோ 3 அக்கா தங்கச்சிங்க, மொத்தம் 3 பொண்ணுங்க 3 பசங்க. அதில் வந்து ஒரு பையன், பெரிய பையன் வந்து அவர் வந்து வெளியில் இருப்பார், வெளியில் வேலை செஞ்சிட்ருப்பார். அவர் இப்போதைக்கு அவர் வந்து இந்த வீட்டில் இல்லை. ஸோ இதுதான் இந்த ஃபேமிலியோட வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்க 3 பேரும் வந்து இந்த பொண்ணுங்க 3 பேர் வந்து போய் குளிக்க போயிடுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணி அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலை முடிச்சுட்டு சீக்கிரமாக வாங்க, நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து பக்கத்து ஊரில் நடக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 3 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அதில் ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க தான் லாஸ்ட்டு, அந்த பொண்ணு வந்து எனக்கு நீங்கள் வந்து கேண்டி வாங்கி தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா வந்து கேண்டிலாம் வாங்கி தர முடியாது, பல்லில் வந்து சொத்தையாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து சோகமாகிடுது. ஸோ அப்படியே 3 பேர் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி இவங்க போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து சோகமாக வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் நீ சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அம்மா வந்து எனக்கு கேண்டி வாங்கி தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே, இதில் நம்ம 3 பேரில் யார் வந்து ஸ்பீடாக ஓடி அந்த பஸ்ஸில் போய் ஏறுறாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக கேண்டி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 2 தங்கச்சிங்களும் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 3வது ஹீரோயினும் ஓடுறாங்க. அந்த ஓடிட்டே இருக்கும்போது இன்றைக்கி நான் வரத்துக்கு லேட் ஆகும், ஏன்னா நான் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நாளிலேருந்து லீவு தான் நமக்கு, ஸோ பெஞ்செல்லாம் அடுக்கி வைக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே பேசிகிட்டே போயிடுறாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்து ஒரு மரம், அந்த மரமே ஒரு பார்க்குமே ஒரு அமானுஷமாக இருக்கும். அந்த மரத்தை பார்த்து அந்த சின்ன பொண்ணு நின்றுட, ஸோ 2வது தங்கச்சியும் வந்து நின்றுடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரம் பார்த்து அப்படியே அவங்க வேனை நோக்கி ஓடிடுறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தோன்னே இங்கே ஹீரோயின் வந்து பெஞ்செல்லாம் அடிக்கிட்டே இருக்கும்போது ஸோ திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்கும். இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்க மாட்டாங்க ஆக்சுவலாக, அப்படியே டெஸ்க்குள்ளேயே வச்சுட்டு எல்லா பெஞ்சும் அடிக்கிட்டு போர்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. டஸ்டரை வச்சு தொடச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா இவங்களுடைய தங்கச்சி, அதாவது செகண்டாக பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அப்புறம் பிறந்த அந்த தங்கச்சி தான் வந்து அவங்க வந்து திடீர்னு ஒரு டெஸ்கில் வந்து அந்த பேப்பர்ஸ், சுற்றி போட்ட பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு விகாரமான ஒரு உருவத்தை வந்து யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த உருவத்தை எல்லாம் நிறைய பேப்பர்ஸில் அதே மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தா அதில் கீழே நாட்டுன்ற மாதிரி ஒரு பேர் போட்டிருக்கு. ஸோ நாட்டு யார் அப்படின்னா, முதல் சீனில் வந்து ஒரு பெண் வந்து இறந்தாங்கல்ல, வயிறெல்லாம் உப்பி கழுத்தெல்லாம் உப்பி, ஸோ அவங்க தான் வந்து இந்த நாட். ஸோ இதை வந்து இவங்க ஒரு மாதிரி ஷாக்காக 2 பேரும் பார்த்துட்டு இந்த போர்டு டெஸ்க்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கே இவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது, 6:30க்கு மேலே ஆகிடுது. ஸோ இவங்களுடைய பஸ் ஸ்டாண்ட், அந்த ஸ்கூலுக்கு வந்து ஏற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வராங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது சுற்றி.
ஸோ அப்படியே இவங்க வீட்டை நோக்கி போயிட்டுருக்கும்போது அந்த பயமான மரத்தை பார்த்து நிற்கும்போது அப்போ வந்து ஒரு பெண்ணோட உருவம் வந்து ஒரு மாதிரி இவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. ஸோ அந்த பொண்ணை பார்த்து பயந்துக்கிட்டே இவங்க அக்காங்களை 2 பேரை பிடிச்சிட்டு போகும்போது ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த உருவம் வந்து தெரியுது. திடீர்னு தெரிஞ்சு இவங்க 3 பேருமே வந்து ஓடி போயிட்டுருக்கும்போது திடீர்னு வயல்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா இவங்களுடைய அண்ணன் தான். இவங்க வந்து பயந்து கத்திட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீங்கள் வருவீங்கன்னு அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப நேரம், உங்களை வந்து அப்பா கூப்பிட்டு வர சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இவங்க வீட்டுக்கு ரீச் ஆனவுடனே அவங்க அப்பா வந்து குச்சி வச்சு நின்றுட்டுருக்காரு. ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் எப்போவுமே ஸ்கூலுக்கு போய்ட்டு சீக்கிரமாக தானே வர சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெஞ்சு இந்த எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கு நான் பண்ணிவிட்டு வரேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லும்போது அது அவங்க அப்பா வந்து ஏற்றுக்கல. ஸோ இனிமேல் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா இனிமேல் நான் உங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன், நீங்களும் உங்கள் அண்ணனுங்களை மாதிரி எனக்கு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க எதுவுமே பேசிக்காமல் இவங்க 3 பேர் வந்து உள்ளே போயிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா காலைல சொன்னாங்களே அந்த பக்கத்து ஊரில் நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு போகலான்ற மாதிரி. ஸோ அது இவங்க எல்லோரும் கிளம்பி வந்து இந்த வண்டியில் வந்து ஃபேமிலியாக வந்து போகிறாங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ப்ரே பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கொஞ்ச நேரம் வேண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எந்த நோய் நொடியும் வந்துடக்கூடாது, எந்த தீய சக்தியும் அண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நம்ம வீட்டில் தான் யாருக்கும் எந்த நோயுமே இல்லையே, எந்த தீய சக்தியுமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இதில் வந்ததுக்கு இவங்க அக்கா தங்கச்சி 3 பேருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேருந்து சின்ன பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய சின்ன பொண்ணு கேட்ட அந்த கேண்டி மாதிரி அந்த பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க, கேண்டியும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இவங்களுடைய இன்னொரு தங்கச்சிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி கோல்டாக இருக்கிற மாதிரி இரும்புறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிவா அம்மாக்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் ஃபெரிஸ் வீலுக்கு போனோம், இப்போ நீ போய் சொன்னோன்னா எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் சொல்லிவிடுவாங்க. ஸோ நான் அந்த ஃபெரிஸ் வீல் அதாவது ராட்டினம், ஸோ இந்த ராட்டினத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட சொல்லுவேன்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு 3 பேரும் சந்தோஷமாக அந்த ஃபெரிஸ் வீல் அந்த ராட்டினத்தில் வந்து ஏறி எல்லாருமே வந்து ஏறி மேலே இருக்காங்க. அப்போது இவங்க 3 பேரும் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து கீழே வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்குது. அதாவது நம்ம பாருங்களேன் எல்லாருமே வந்து மனுஷங்களாம் சின்னதாக இருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு ஒரு இடத்துல திரும்பி பார்க்கும்போது அங்கே அந்த மரத்துக்கு கீழே ஒரு உருவம் இருந்ததில்ல, அதே மாதிரி ஒரு உருவம் கிழவியான ஒரு உருவம் வந்து இங்கே நிற்கிது, ஒரு மாதிரி தலையை சாய்ச்சிக்கிட்டு. அதை பார்த்து பயந்து உட்காந்துடுறா. அப்போ அந்த இன்னொரு தங்கச்சி உடம்பு சரியில்லாத தங்கச்சியும் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் அந்த உருவம் தெரியுது. ஆனால் ஹீரோயின் பார்க்கும்போது அந்த உருவம் வந்து அங்கே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராட்டினத்தில் நல்லா சுற்றிட்டு கீழே இறங்கும் போது இவங்களுக்கு இன்னும் ரொம்ப உடம்பு மோசமாகிடுச்சு போல். அப்போ வந்து இவங்களுடைய அப்பா அம்மாவும் வந்து பார்த்துட்றாங்க. ஸோ இவளுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் தான் போயிடுது, இனிமேல் நம்ம இங்கே இருக்காங்கன்னா வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக போகும்போது போயிட்டே சொல்கிறாரு என்னென்னா இப்போதைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு நம்ம இவளை வந்து மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க வீட்டுக்கும் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் இவங்களை வந்து என்னோடய உடம்பு சரியில்லாத தங்கச்சியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அண்ணா ஒருத்தன் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து இவங்க காரில் ஏற்றி வச்சுட்டு உட்காரும் போது இவங்க ஒரு அண்ணன், பெரிய அண்ணன் ஆக்சுவலி அவர் வந்து வெளியில் வேலை செஞ்சிட்ருப்பாரு. நான் முன்னாடி சொன்னால அவர் வந்து இவங்களை சர்ப்ரைஸ் மாதிரி இவங்களை காரில் வந்து ஏறி இவங்களை வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே இவங்களுடைய தங்கச்சிகள், அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய அப்பா அம்மா எல்லோரும் இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே இவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது இவங்களுடைய உடம்பு சரியில்லாத தங்கச்சிக்கு இன்னும் உடம்பு முடியலன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா திரும்பவும் சொல்கிறாரு, உனக்கு எப்போ தான் உடம்பு நல்லா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக சொல்கிறாரு. அவங்களும் ஏஞ்சி அவங்க ரூமுக்கு போய் போயிடுறாங்க. படுத்துட்டு தூங்கும் போது திடீர்னு இந்த எல்லோரும் தூங்கிடுறாங்க. அப்போ இந்த உடம்பு சரியில்லாத பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி இல்யூஷன்ஸ்லாம் வருது, ஒரு மாதிரி அமானுஷமான இல்யூஷன்ஸ்லாம் வருது. அப்போது திடீர்னு ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி இந்த தங்கச்சி வந்து எழுந்து பார்த்தா ஜன்னல் வந்து திறந்துருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய வந்து ஒரு கொசு வலை மாதிரி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு இந்த ஜன்னலை மூடிட்டு திருப்பி படுக்கிறாங்க. திருப்பி அந்த ஜன்னல் வந்து திறந்துருக்கு. ஸோ திருப்பி அந்த ஜன்னலை மூடலான்னு போகும்போது பின்னாடி ஒரு உருவத்தை மாதிரி காட்டுறாங்க, பேய் உருவம். ஸோ அந்த உருவத்தை காட்டும் போது இவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் இல்லை. ஸோ அப்படியே இவங்க தூங்கிட்டு இந்த சீன் கட் பண்ணி அவங்க
அக்கா ஏஞ்சிக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போது இவங்களுடைய தங்கச்சி உடம்பு சரியில்லாத தங்கச்சி வந்து ஒரு மாரி வினோதமா ஏஞ்சி நைட்டு நடந்து போகிறாங்க. இவ எங்க இந்த டைமில் போகிறா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்களும் ஒரு கிச்சனில் போயிட்டு ஒரு ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேடியோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த ரேடியோ சத்தத்தை பார்த்துட்டு வரலாம் என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டு திரும்பி பார்த்தா இவங்களுடைய தங்கச்சி வந்து இங்கே நிற்கிறாங்க. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை பசிச்சுது அதனால தான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஹீரோயின் அவங்களுடைய அக்காவுக்கு வந்து தோணிட்டு 2 பேரும் வந்து போய் படுக்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. அங்கே வெளியில் ஏதோ சத்தம் கேட்டுட்ருக்கு. வெளியில் போய் பார்த்தா ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு விவசாய நிலம் வந்து வச்சுருக்காங்க. இந்த விவசாய நிலத்தில் வேலைக்காக கூலிக்காக நிறையா பேரை வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இனிமேல் நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்களுடைய அப்பா கிட்ட வந்து சொல்லி பேசிகிட்ருக்காரு. இவரும் வந்து இல்லை நீ ஏதாவது பேய் பிசாசுன்னு பார்த்துட்டு போய் சொல்கிற, உனக்கு கூலி அதிகமாக வேணும்னா சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு கூலிலாம் வேணாம் நான் இங்கே வேலையே செய்யலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது, பெரிய அண்ணன் வெளியில் ஊர்லேருந்து வந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் விடுங்கப்பா நான் பேசுகிறேன்ற மாதிரி இவர்கிட்ட பேசும்போது, அப்பா அப்படி தான் பேசுவார், நீங்கள் என்ன பார்த்தீங்க உண்மையாக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்ல மாட்டுறாரு. நான் எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த பண்ணையில் வந்து நானே பண்ணிவிட்டு போயிடுறேன், ஆனால் இதுக்கப்புறம் இந்த இதுக்கு வரமாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் தம்பி, உங்களுடைய ஃபேமிலியை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வேலை செய்ய போயிடுறாரு. ஸோ அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தங்கச்சி ரூமுக்கு வந்து வாரியா வெளியில் கிளைமேட் நல்லா இருக்குது, வெளியில் போய் வாக்கிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உடம்பு சரியில்லாத தங்கச்சி கூப்பிடும்போது வர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த உடம்பு சரியில்லாத தங்கச்சி வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய நேம் யாம். சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பி படுத்துக்கிறாங்க. திரும்பி படுத்துட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து ஏய் வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்து அவள் சின்ன பொண்ணு அவளையே இந்த மாதிரி பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்ருக்க. அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்த உடனே இந்த யாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி நடிக்கிறாங்க. அம்மா எனக்கே உடம்பு சரியில்லை, இவ வந்து என்னை வெளியில் வாக்கிங் கூப்பிட்றா, உடம்பு சரியில்லாத நான் எப்படிம்மா வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தேன், திடீர்னு என்னை கத்துறா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிளேட்டை அப்படியே மாற்றி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாற்றி பேசிடுறா. இதை பார்த்து ஹீரோயின் நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களோட அம்மா வந்து கோவப்பட்டு உடம்பு சரியில்லாத பொண்ணை எப்படி நீ வெளியில் கூப்பிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அவங்களும் வந்து வெளியே வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய சின்ன தங்கச்சியும் வந்துடுறாங்க. வந்துட்டு அக்கா இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் கூட படுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டால், யாம் வந்து என்னை பார்த்து நைட்லாம் வெறிக்க பார்த்துட்டே இருக்கா, ஒரு மாதிரி விகாரமாக பார்க்குறா, அதாவது அவள் எப்படி பார்க்குறா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு வந்து மண்ணில் வந்து வரைவாங்க. அதை இவங்க பார்த்து பயந்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு சரி இன்றைக்கி நீ படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் சந்தோஷமாக அந்த சின்ன பொண்ணு வந்து உள்ளே போயிடுது. ஸோ இவங்க அந்த அந்த மண்ணில் வரைஞ்ச அந்த ட்ராயிங்கை அழிச்சிட்டு இது பண்ணிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அவங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊருக்கு ஒரு வேலையாக போகிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட நீ இன்றைக்கி ஒரு நாள் உங்களுடைய தங்கச்சிகளை வந்து பார்த்துக்கோ, நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும்ன்ற மாதிரி சொல்லும்போது, ஏமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப இது பண்ணாத, நீ இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணி அவங்களுடைய அண்ணன் பெரிய அண்ணன் ஊர்லேருந்து வந்தார்ல, அவர் வந்து இந்த மற்ற 2 தம்பிங்கிட்டையும் பேசிகிட்ருக்காரு ஒரு இடத்துல. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் இல்லாதப்போ இங்கே ஏதாவது அமானுஷமாக நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு. அப்புறம் இவங்களுடைய தம்பிங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பேச்சு குரல்லாம் கேட்டு அவங்களோட ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து ஆமாம் நான் வந்து ஒரு அமானுஷத்தை வந்து கேட்டேன், எனக்கு வந்து ஒரு பெண் வந்து அழுகிற குரல் வந்து கேட்டுகிட்டே இருக்குது, நேற்று நைட்டு கூட கேட்டுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுடைய 2 தம்பிங்களும் அண்ணனுங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் கேட்கலையே உனக்கு மட்டும் தானே கேட்டுது, அப்போது அது வந்து வேறு எதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு கேட்டுதுன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த வெளியூர்லேருந்து வந்த அந்த அண்ணன் அவருடைய நேம் யாக், அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி ஓகே இது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே அந்த சீன் கட் ஆகும்போது அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஸோ யாக் வந்து வெளியிலேயே படுத்துக்கிறாரு. அவர் தூங்கலை, ஆனால் வெளியில் பார்த்துக்கிறாரு, வீட்டை சுற்றி பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு. அப்போது இவங்களுடைய ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளிக்கலான்னு போகிறாங்க. அப்போ வந்து இவர் கூப்பிட்டு நான் வந்து எனக்கு வந்து அந்த சத்தம் எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அது விடு, அது எனக்கு கனவு எதாவது கண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை ஆனால் அம்மாவுக்கு கேட்டுதுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. பயந்துட்டு சரி பயப்படாத நான் பார்த்துக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரும் வெளியிலேயே படுத்துக்கிறாரு, ஆனால் தூங்கலை. ஸோ அப்புறம்
ஹீரோயின் திருப்பி நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய உடம்பு சரியில்லாத அந்த தங்கச்சி யாம் வந்து திருப்பியும் நைட்டில் வந்து ஏந்திச்சு போகிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வாயிலே சின்ன சின்ன மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி ஃப்ரீக்குவென்சியை வந்து கொடுக்குது. அதனால் நம்மளுடைய ஹீரோயினால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. அவங்களுக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ இது இவங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க போன டைமு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தூங்கக்கூடாது, இவங்க இந்த ஃப்ரீக்குவென்சி அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அவங்களுடைய கையே வந்து கடிச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து சுயநினைவுக்கும் வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து திரும்பி ஏஞ்சி பார்க்கும்போது அந்த யாமை வந்து காணோம். சரி, ஓகே, நம்மளுடைய தங்கச்சியை போய் சின்ன தங்கச்சியை போய் பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அவங்களும் பயந்து கத்திட்டு இருக்காங்க. அக்கா அக்கா அப்படின்ற மாதிரி இவங்க போய் கட்டி பிடிச்சிட்டு சரி ஒன்றும் பயப்படாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து துப்பாக்கி சத்தம் கேட்குது. என்னன்னு இவங்க எகிரி ஏஞ்சி பார்த்தா அண்ணன் தம்பி 3 பேர் வந்து எதையோ பார்த்து சுட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து சரி நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ இங்கே இருன்ற மாதிரி சொல்லும்போது, அந்த சின்ன தங்கச்சி வந்து வேணாம் நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு, கபோர்டில் இருக்கிறது உனக்கு ஓகேவா, இல்லை நம்மளுடைய தங்கச்சியை இல்லை உன்னுடைய அக்காவை காப்பாற்றுறது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி நான் கபோர்ட்லேயே இருந்துக்கிறேன்ற மாதிரி கபோர்டில் இருந்துக்கிறான். ஸோ வெளியில் வந்து பார்த்தா இவங்க 3 பேர் சுட்டுட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அக்கா இவங்க ஹீரோயினை வந்து பார்த்து ஒரு அண்ணன் வந்து அடிக்க பார்த்துறாரு. நீ ஏன் இப்போ வெளியில் வந்த, நான் உன்னை அடிச்சிருப்பேன் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ உள்ளே போ, வெளியில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க ஒரு அண்ணன் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போது வயல்வெளியில் ஒரு இடத்துல வந்து அந்த பேய் வந்து நிற்கிது தலையை திருப்பிக்கிட்டு. அதை பார்த்து இவங்க 3 பேரும் சுட அங்கே திடீர்னு பார்த்தா யாருமே இல்லை. திடீர்னு இவங்களுடைய தங்கச்சி யாமை வந்து அண்ணன் ஒருத்தன் வந்து தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து படுக்க வச்சிடறாரு. படுக்க வச்சுட்டு இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி யாம்கிட்ட இவங்க 3 பேரும் கேட்க, எனக்கு எது வயிறு தான் லைட்டாக வலிக்குது. ஆமாம், இவ்வளோ நேரம் நான் எங்கே இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது எங்கேயும் இல்லை. சரி, ஓகே, நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 4 பேரும் அண்ணன் தம்பி 3 பேர், ஹீரோயின் இவங்க 3 பேர் 4 பேர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் வந்து நீங்கள் எங்கே தான் அவளை வந்து பார்த்தீங்க, எங்கேருந்து அவரை கூப்பிட்டு வந்தீங்க யாமை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போயாவது சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த யாக்கு வந்து சொல்கிறாரு. அதாவது இவங்க 3 பேரும் வந்து அண்ணன் தம்பி 3 பேர் உட்காந்து வெளியில் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தம்பி 2 பேர் தூங்கிடுறாங்க. யாக்கு மட்டும் முழிச்சிட்டு தான் இருக்கார். இவருக்கு நல்லா போதை ஏறல போல், அப்படியே குடிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போது அந்த யாம் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்து வெளியே போகிறாங்க. ஸோ அதை பற்றி இவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது அந்த ஃப்ரீக்குவென்சி அவங்க வாய்ஸில் ஏதோ மந்திரத்தை சொல்லிகிட்டே போகிறதுனால ஒரு ஃப்ரீக்குவென்சி உருவாகுது. அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து நம்ம போன சீனில் சொல்ல மாதிரி ஒரு மயக்க நிலையை வந்து உருவாக்கும். ஸோ அதுலேருந்து இவர் ஆல்மோஸ்ட் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்க ஒரு நெருப்பில் வந்து கையை வச்சு திருப்பி சுயநினைவுக்கு வந்து அவங்க 2 தம்பிங்களும் எழுப்பி 3 பேர் வந்து தேடிட்டு போகிறாங்க. திடீர்னு அவங்களுடைய தங்கச்சி எங்கேயோ ஒரு இடத்துல கிராஸ் ஆகி போகிறா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே போனால் அங்கே தங்கச்சி இல்லை. அப்படியே நல்லா டீப்பாக அந்த வயலுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி வந்து ஒரு மூங்கில் மரத்தை பார்த்து அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கா. அவங்கள போய் 2 தம்பிங்களும் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்து அவங்கள